Hello everyone, welcome to Kavi's Corner, and we are doing a repeat of the kola urundai or meatball that I recently posted, but this is in Tamil for those of you who love to hear videos in Tamil. So இன்னைக்கு நம்ம கோலா உருண்டை பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே இங்கிலீஷில் போட்டிருக்கேன், உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் அதை போய் பாருங்கள். பட் இன்றைக்கி தமிழில் நம்ம இந்த ரெசிபியை பார்க்க போகிறோம். எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா இது பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ஒரு தாத்தா இருக்காங்க எங்கள் வீட்டில், அவங்க பேர் சாமியல் தாத்தா. அவர் இப்போ இல்லை, இறந்து போயிட்டாங்க. பட் அவர் 103 வயசு வரைக்கும் இருந்தார். ஸோ அவருடைய சீக்ரெட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம கொத்தின வான்கோழி கறி எடுத்திருக்கோம். இது ஒரு 1.5 பவுண்டு அல்ல 1.5 kg, 3 பவுண்ட் ஆக்சுவலி, 1500 grams. ஓகேங்களா? இது கொத்தன கறி இங்கே எப்போவுமே அமெரிக்காவில் அடிக்கடி கிடைக்கும். மற்ற ஊருங்களில் எப்படின்னு தெரியல, ஆனால் நீங்கள் பீஃப், போர்க், சிக்கன் எல்லாம் வச்சும் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 3 பவுண்ட் ஒரு 1.5 kgக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 கப்பு நிறைய சாப்டு வெங்காயம், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கேஷ்யூ நட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் எக் 1. இந்த 1.5 kgக்கு ஒரு முட்டை போதும், அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட். ஓகேவா? அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் யூஸ் பண்ண போகிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பாசி, கல் பாசி. இது உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, அல்லாட்டி தேவையில்லை. ஆனால் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு மனம் கொடுக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறம் கசகசா இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நான் அளவெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி, தனியா சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் வர மிளகா ஒரு 6 to 8, நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, நான் சக்தி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ரெகுலர் மிளகாத்தூள். அல்லாட்டி நீங்கள் சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லாட்டி ரெகுலர் மிளகாத்தூளே போடுங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி இறக்கி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதில் மிளகு இருக்குது, வர மிளகா இருக்குது, இந்த 3 டிஃப்ரெண்ட் மிளகாத்தூளும் இருக்குது. ஸோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. நம்ம இதை பொட்டுக்கடலையோட கலக்க போகிறோம். இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட். இந்த முட்டையும் இந்த பொட்டுக்கடலையும் நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று நல்லா மீட்டை பைண்ட் பண்ணி தரும். இந்த பொட்டுக்கடலை கொஞ்சம் கிறிஸ்பினஸும் தரும். அதே நேரம் மீட் கொஞ்சம் வெட்டாக இருந்துச்சுன்னா, ரொம்ப ஈரத்தன்மை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதையும் அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ பொட்டுக்கடலை ஒரு 1/2 கப் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பேன் ரெடியாக இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை வதக்கலாம். ஸோ முதல் நம்ம ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி 4த்தையும் போட்டு ஒரு மிதமான சூட்டில், ஓகேங்களா, வெறும் உங்களுக்கு வார்ம் பண்ணி கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு வரணும். இப்போ தனியாவும் வர மிளகாவும் போட்டு இன்னொரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க. அது ஒரு நல்ல ஸ்மெல் வந்ததும் நம்ம சின்ன சைஸில் இருக்க ஸ்பைசஸ், நம்ம சோம்பு, சீரகம், அப்புறம் கசகசாவும் மிளகும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆக்சுவலி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனுடைய சூட்டுலேயே இது ஃப்ரை ஆகட்டுங்க. ஏன்னா நம்ம கசகசா ரொம்ப சின்னது இல்லையா, ஸோ குயிக்காக உங்களுக்கு வறுபட்டுடும். அப்புறம் தீஞ்சு போச்சுன்னா இந்த ரெசிபி நல்லா இருக்காது. ஸோ தயவு செய்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி அப்புறம் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு கிரைண்ட் பண்ணிங்கன்னா நல்லா பவுடரே ஆயிரும். ஓகேவா? ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை போட்டு நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டை வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபைனாக வெட்டுங்க. அப்போ தான் நம்ம ஆக்சுவலி டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ். நீங்கள் அரைக்க போகிறீங்க, ஆனால் நம்ம சைடில் கொஞ்சம் எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கோசம் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா இது குயிக்காக வதங்கிரும். இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா, கறி லீவ்ஸ், கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா,
இந்த 3த்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா சுருங்கிரும் இந்த சூட்டுக்கு. அப்போ நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூனு தனியாக எடுத்து வைப்போம் ஆச்சுங்களா. இது வந்து நம்ம மீட்டுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் தரும். ஏன்னா நம்ம கிரவுண்ட் டர்க்கியில் வந்து எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ எல்லாம் வந்து மையாக போயிடும். ஸோ இந்த ஒரு கன்காக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்சர் தரும். இப்போ நம்ம மீதி இருக்க வெங்காயத்தில் இந்த பொடியெல்லாம் போடுவோம். நம்ம மிளகாத்தூளுங்க, அப்புறம் நம்ம மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக லோ ஹீட்டில் வதக்கிக்கோங்க, ரா ஸ்மெல்லாம் போகிற மாதிரி. இப்போ நம்ம கிரவுண்ட் டர்க்கியை போடுவோம். இங்கே அமெரிக்காவில் வந்து இது ரெடியாக கிடைக்குங்க. கடைங்கள்லாம் போய் பார்த்திங்கன்னா இது ரெடியாக பேக்கேஜாக இருக்கும். நாங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்து பண்ணிடுவோம். ஓகேங்களா. இப்போ அது நல்லா வதங்கின அப்புறம் நம்ம மசாலா பொடியை அரைச்சிக்கலாம். எல்லாம் ஆறிடுச்சு. இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பவுட்ராக பண்ணிவிட்டு இந்த கொத்தனை கறியோடு போட்டுருங்க. அப்புறம் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மற்ற ஃப்ளேவரிங்ஸும் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லா மாய்ஸ்சரும் போயிட்டு ட்ரை ஆயிடுச்சு. யூஸ்வலி இந்த மீட்டெல்லாம் வந்து தண்ணி ரிலீஸ் பண்ணும் ஆச்சுங்களா. அதெல்லாம் வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆற விட்டுருங்க. ஒரு 1/2 hour to 2 hours ஆற விட்டுட்டிங்கன்னா இப்போ நம்ம அதை அரைச்சி எடுக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் பேட்சாக போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிருக்கேன். இந்த ரெசிபி வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபிங்க ஆச்சுங்களா. நான் இன்னும் கதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ 2 பேட்சில் அரைச்சேன். ஸோ இது மாதிரி ஒரு க்ரம்பிளி மிக்சராக வந்திருக்கு எனக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் நல்லாவே ட்ரையாக தான் இருக்குது. ஆனாலும் இதை இப்படியே போட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது உதிர்ந்துடும். ஸோ இப்போது நம்ம எக்கு ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இது நம்ம பொட்டுக்கடலை பொடி. இது தேவையான அளவு தான் போட போகிறோம். 1/2 cup அரைச்சதுனால 1/2 போட்டுறக்கூடாது, வேணுன்ற அளவுக்கு போடுங்க. இது நம்ம ஆனியன் மிக்சர் தனியாக எடுத்து வச்சோம் இல்லைங்களா. அந்த ஆனியன், புதினா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கலந்தது. இப்போ கார்னிஷ்க்கு நான் கொஞ்சம் பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் ஒரு ஆங்கிளில் வெட்டியிருக்கேன். இதுவும் இந்த கறி லீவ்ஸ் பிச்சு வச்சுட்டு இது 2த்தையுமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எண்டில் கார்னிஷ் பண்ண போகிறோம். ஒரு ஆப்படைசராகவோ ஒரு ஸ்டார்டர் மாதிரி சர்வ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்கை போட்டுடுறோம் இந்த மிக்சரில். நல்லா போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பொட்டுக்கடலை பவுடரை மேலாக்கா தூவுங்க. உங்கள் வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேணும்னா மட்டும்தான் பொட்டுக்கடலை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. நான் வந்து க்ளவ்ஸ் போட்டிருக்கேன். சும்மா ஒரு என்ன சொல்கிறது, நான் ஒரு பெரிய கும்பலுக்கு குக் பண்ணுறேன். ஸோ க்ளவ்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வெறும் கையிலேயே பண்ணலாம். உங்கள் ஃபேமிலிக்குன்னு பண்ணும்போது வெறும் கையில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உருட்டை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உருண்டை வந்து நம்ம சாப்பாடோடு சாப்பிடும் போது இந்த சைஸ் நல்லாயிருக்கும். அதே நீங்கள் ஆப்படைசர் ஸ்டார்டர்னால் இந்த சைஸ் நல்லாயிருக்கும். ஒரு நல்லா வறுத்துட்டு டூத் பிக்கை ஒன்று வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு கெச்சப்போ ஒரு க்ரீன் சட்னியோ வச்சு சர்வ் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம இருக்கிற எல்லா மீட்டையும் உருண்டை பிடிக்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ஒரு சாமியல் தாத்தான்றவர் எங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ணுவார். அவர் வரும்போதெல்லாம் எங்களுக்கு முன்னையே சொல்லிடுவார், வரேம்மா நான் எனக்கு என்னுடைய ஃபேவரட் பண்ணி வைங்கன்னு. காலையில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயாவும் இட்லி சாப்பிடுவார். மத்தியானத்துக்கு இந்த மீட் பால் வறுத்து இதையே எங்கள் அம்மா குழம்புலையும் போடுவாங்க, அதை சாப்பிடுவார். நைட்டு மட்டும் ரசம் சாதம் மட்டும் சாப்பிடுவார். ஓகேங்களா. அவர் சொல்லுவார், ஈட் பிரேக்ஃபாஸ்ட் லைக் அன் எம்ப்ரர், லஞ்ச் லைக் அ கிங் அண்ட் டின்னர் லைக் அ பாப்பர்ன்னு சொல்லி 103 years 103 வயசு வரைக்கும் இருந்தாருங்க அவர். வெரி ஸ்ட்ராங் மேன், ட்ராவல்ட் ஆல் த டைம். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு தாத்தா. அவர் இதை மட்டனில் பண்ணி சாப்பிடுவார். இதாச்சும் டர்க்கி. பட் ஐ நோ அங்கிள் அந்த தாத்தா வில் பி happy to know I'm really mentioning his name. Very emotional and அந்த தாத்தா வந்து எனக்கு சாக்லேட் தாத்தான்னு அவருக்கு பேர். எப்போவுமே எக்லேர்ஸும் கோல்டு காயின்ஸ் தூக்கிட்டு வருவார். சாக்லேட் காயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது தூக்கிட்டு வருவாங்க. ரொம்ப பிடிக்கும் அந்த அங்கிள். ஹீ இஸ் நோ மோர். ஐ ஹோப் யூ ரெஸ்ட் இன் பீஸ். பட் இந்த ரெசிபி டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்கள். நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. இதை ஃப்ரை பண்ணுறது தான் பாக்கி. நம்ம எண்ணெய் சூடானதும்
நம்ம இதை பொரிச்சு எடுப்போம். பேட்சாக பொரிச்சு எடுங்க. மிதமான சூட்டில் பொறுமையாக பொரிச்சு எடுங்க. ஆனால் டெஃபினெட்லி இதை ட்ரை பண்ணுங்க. இது ரொம்பவே பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு எஸ்பெஷலி ஸ்நாக்காக கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ ட்ரை. ஸோ எல்லாம் இது பால் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் வறுத்து எடுப்போம். அப்புறம் பேப்பர் டவலில் ட்ரெயின் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுங்க. இனிஷியலி தொடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்தப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஃப்ளிப் பண்ணி அடுத்த சைடு. ஓகேங்களா? ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். கவிஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.